வணக்கம். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரியது. எனவே குரு பகவான் இன்னும் ஒரு வருடத்திற்கு 5 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். அந்த 5 ராசிகள் மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம். மீதமுள்ள 7 ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் என்பதையும் சொல்லுகிறோம். நேற்றும் இன்றும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கின்றன. ஒன்றும் தவறு கிடையாது. அப்படி நடக்கும். அதில் எந்த விதமான ஏமாற்றுதலோ உங்களை சிரமப்படுத்துதலோ இருக்காது. இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் புதன் வியாழன் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற கர்வம், ஆணவம், கெத்தெல்லாம் அதிகமாக இருக்குது. குறைக்கணும். பணிவு முக்கியம். 3 நட்சத்திரத்துக்கும் நிதானம், பொறுமை. புதன் வியாழன் 2 நாட்களும் மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் சௌமியனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த 2 மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். வேறு சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். நிதானம், பொறுமை. குரு பெயர்ச்சி உங்களுக்கு சூப்பர், அது வேற. சந்திரன் உதவியா அல்ல. அனுகூலமான எண் புதன் 3, 6 வடக்கு தெற்கு வெள்ளை. வியாழன் 4 வடக்கு மஞ்சள். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. படிச்சு பாருங்க, தயவுசெய்து படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்துங்க. பணமாக கூட கொடுங்க, தப்பில்லை. ஆமாம், நல்லது. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க, முக்கியம். நிலா தெரியலன்னா கூட மேற்கு திசைக்கு தீபம் காட்டு. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதம், கலக்கறீங்க, சந்தோஷம். புதன் வியாழன் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு உண்டு, சந்தோஷம். உங்களுடைய பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தரும். சரி, சந்தோஷம். என்ன குரு உதவியாக இல்லை, அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கணும். சந்திரன் மட்டும் 2 நாள் உதவியா இருக்கார். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் தாராதேவியே போற்றி, ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி. இந்த 2 மந்திரமும் ஓடட்டும். வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் புதன் 7, 9 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. வியாழன் 6, 4 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. படிச்சு பாருங்க, தயவுசெய்து படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்துங்க. பணமாக கூட கொடுங்க, தப்பில்லை. ஆமாம், நல்லது. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க, முக்கியம். நிலா தெரியலன்னா கூட மேற்கு திசைக்கு தீபம் காட்டு. மகாகவி பாரதியாருடைய கட்டுரைகள் அல்லது கவிதைகள், பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு பழைய துணி கொடுத்துருங்க, தானமாக கொடுத்துருங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு சோறு வைங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். குரு பகவானும் உதவியாக இல்லை இந்த ஒரு வருடத்திற்கு. எனவே நிதானம், பொறுமை. புனர்பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கட்டாயம் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். எல்லா 3 நட்சத்திரக்காரர்களுமே வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுடணும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் சாயந்தரமும் தீபம் போடணும். 3 பேருமே மனசில் சில மந்திரங்கள் ஓட விடணும். ஓம் ஓம் பீஷ்மரே போற்றி, பிரகலாதனே போற்றி. ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி காக்கைக்கும் ஏழைகளுக்கும் பசியாத்துங்க, நல்லது. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை, நிதானம். குரு பகவான் இந்த வருடம் முழுக்க உதவி செய்கிற 5 ராசிகளில் உங்களுடைய ராசியம் ஒன்று. எனவே அது குறித்து சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியா இல்லை, அதுக்கு வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் நான்முகனே போற்றி, நாரதரே போற்றி. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சிம்மராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. கர்வம், ஆணவம் அதிகமாக இருக்கிறது. பணிவு முக்கியம், பேச்சில் முக்கியம். நிதானம், பொறுமை. அவசர முடிவு வேண்டாம். 2 நாட்களும் புதன் வியாழன் மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் புரூரவசே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி. புரூரவஸ் புதனோட பையன், புஷ்கரம் பிரம்மாவுக்கான கோயில், புலஸ்தியர் மகாமுனிவர். இந்த மந்திரங்கள் ஓடட்டும். நிதானம். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை. புதன்கிழமை. வியாழக்கிழமை 7 வடக்கு மஞ்சள். கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு வீண் சிக்கல், தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம் அதிகம். 2 நாட்களும்
நிதானம், பொறுமை. புதன் வியாழன் 2 நாட்களும் வழிபாடு முக்கியம். மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் புதனே போற்றி, புலகரே போற்றி, புலகரே போற்றி, புதனே போற்றி. இந்த 2 மந்திரங்களும் ஓடுவது நல்லது. வேற சில வழிபாடுகள் சொல்றோம். நிதானம், குரு பகவான் ரொம்ப உதவியா இருக்கிறார், அது வேறு. சந்திரன் உதவியா இல்லை, அதுதான் தினப்பலன். அனுகூலமான எண் புதன் 3 வடக்கு மஞ்சள். வியாழக்கிழமை 7 தெற்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது, படிச்சு பாருங்க. தயவு செய்து படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்துங்க, பணமா கூட கொடுங்க, தப்பில்லை. ஆமா, நல்லது. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க, முக்கியம். நிலா தெரியலன்னா கூட மேற்கு திசைக்கு தீபம் காட்டு. துளாராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர், பிரமாதமான முன்னேற்றம். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமா இருக்கு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. ஜெயிக்கிறீங்க, சொல்லி அடிக்கிறீங்க, கலக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். புதன் வியாழன் 2 நாட்களும். அப்புறம் என்ன சந்தோஷம். விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வியாழக்கிழமையில விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அல்லது எரியிற தீபத்தில் என்ன சேர்த்துங்க, நல்லது. சரி, திருஷ்டி இருக்கும்ல, இல்லாம மனசுல சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தெய்வானையே போற்றி, தேவகுருவே போற்றி, தேவநாதனே போற்றி. அனுகூலமான எண் புதன் 1 2 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. வியாழன் 3 7 வடக்கு தெற்கு மஞ்சள் சிவப்பு. பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. உடையார் நல்லது. ஏழைகளுக்கு தயவு செய்து பணமா, குறிப்பா படிப்புக்கு உதவி செய்யுங்க, நல்லது. ஆமா, ரொம்ப நல்லது. புதன் குரு 2 பேருக்குமே பிடிக்கும். படிப்பவர்களை, படிக்கிறவர்களை ஊக்குவிப்பது. காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சோறு வச்சிருங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் புதன் வியாழன் 2 நாட்களும் வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சுறுசுறுப்பு, தில்லு, கல்லகரிங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமையும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமையும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் என்ன சேர்த்துங்க. மொத்தத்தில் 2 நாட்களும் சூப்பரான நாட்கள். உயர்வு உண்டு, சந்தோஷம். அனுகூலமான எண் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் சொக்கநாதரே போற்றி, சொர்ண பைரவரே போற்றி, சொல்லரசியே போற்றி. அனுகூலமான எண் புதன்கிழமை 4 7 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. வியாழக்கிழமை தெற்கு மேற்கு 3 7 சிவப்பு மஞ்சள். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படிச்சு பாருங்க. உடையார் நல்லது. ஏழைகளுக்கு தயவு செய்து பணமா, குறிப்பா படிப்புக்கு உதவி செய்யுங்க, நல்லது. ஆமா, ரொம்ப நல்லது. புதன் குரு 2 பேருக்குமே பிடிக்கும். படிப்பவர்களை, படிக்கிறவர்களை ஊக்குவிப்பது. காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு சோறு வச்சிருங்க, நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, பகல் முற்பகல் சரியா சொன்னா 11 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், புத்தி மனசு ஒழுங்கா வேலை செய்யல, ஜாக்கிரதை. 11 மணி வரைக்கும் ஆயில்யம் இருக்கு. அதனால 11 மணியில் இருந்து நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம், ஜெயிக்கிறீர்கள். உங்களுடைய வெற்றி அதிகமாகும், உயர்வு உண்டு, சந்தோஷம் அதிகமாகும். ஆனால் நாள் முழுக்க சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் ஆங்கீரசரே போற்றி, அகத்தியரே போற்றி, ஆங்கீரசரே போற்றி, அகத்தியரே போற்றி. அனுகூலமான எண் பகல் 11 மணி வரைக்கும், முற்பகல் 11 மணி வரைக்கும் இல்லை, திசை இல்லை, நிறம் இல்லை. 11 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 4 தெற்கு வடக்கு வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் பகல் 10 மணி வரை நல்லா இருக்கு. 10 மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டமத்தினோட பாதிப்பு இருக்கும். எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்யாது. எதுக்கு ரிஸ்க்கு? 10 மணி வரைக்குமே கூட ரிஸ்க் எடுக்க வேணாம். நாள் முழுக்கவே சந்திராஷ்டமம் நினச்சிக்கோங்க. நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. நிதானம், கவனம். வழிபாடு முக்கியம், பொறுமை. பாலகுமாரனுடைய புத்தகம் ஏதாவது படித்து பாருங்கள். மஞ்சள் துணி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க, நல்லது. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை இல்லை இல்லை. சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும், திருவோணம், அவிட்டம், உத்திராடம். கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் விம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. குரு பகவானும் உதவியாக இல்லை. பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மட்டுமல்ல, 3 நட்சத்திரக்காரர்களும் வசதிப்பட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மனசில் சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, அகத்தியரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். நிதானம், பொறுமை, கவனம், ஜாக்கிரதை. குருவும் உதவியாக இல்லை, சந்திரனும் உதவியாக இல்லை. பிடிவாதம் வேண்டாம், வீண் வீம்பு வேண்டாம். அதிகமாக இருக்கிறது, குறைத்து கொள்ளுங்கள். ஜெயகாந்தனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். நாய் நண்பர்களுக்கு
காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. நியாய தர்மப்படி நடந்து கொள்ளுங்கள். அவ்வளோ. அனுகூலமான எண் 7, தெற்கு, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. தேவையற்ற கோபம், தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம் அதிகம் 2 நாட்களும். எனவே வழிபாடு முக்கியம். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதன்கிழமையும், பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வியாழக்கிழமையும் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மொத்தத்தில் 3 நட்சத்திரக்காரர்களுமே 2 நாட்களுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை, வாகனம் ஓட்டுறதுலையும் ஜாக்கிரதை, நிதானம் எல்லாத்துலேயும். சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வள்ளியம்மையே போற்றி, வசுதா தேவியே போற்றி, இந்த 2 மந்திரங்களும் ஓடட்டும். நல்லது. அனுகூலமான எண் புதன் 7, வடக்கு, பச்சை. வியாழன் 3, தெற்கு, மஞ்சள். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போனில் இலவசமாக கிடைக்குது, படிச்சு பாருங்க. தயவுசெய்து படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்துங்க. பணமாக கூட கொடுங்க, தப்பில்லை. ஆமாம், நல்லது. ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டுங்க, முக்கியம். நிலா தெரியலன்னா கூட மேற்கு திசைக்கு தீபம் காட்டு. நேயர்களே, இன்று ஆயில்ய நட்சத்திரம் 11 மணி வரைக்கும் இருக்குது. அப்புறம் மகா நட்சத்திரம் சந்திர பகவான் சிம்ம ராசிக்கு வந்து விடுகிறார். அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு தசமி திதி, அதனால் நல்ல நேரம் உண்டு. காலை 7, 8, 9 நல்ல நேரம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.